நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய பவித்ரோத்சவம். தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜருக்கு திருச்சி சேவையுடன் நிறைவு. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய திருப்பவித்ரோத்சவம். யாகசாலை பூஜைகளுடன் செல்வ திருமகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் பவித்ரோத்சவம். பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பவித்ரோத்சவம். உபயநாச்சியார்களோடு வீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு. ஸ்ரீ மகாநந்தியை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த பவித்ரோத்சவம் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரின் திருச்சி சேவையோடு நிறைவு பெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகளுடன் பட்டு பவித்திர மாலைகளும் அணிவித்து ஆபரணங்களோடு அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு கோவிலின் வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல தெய்வங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து ஆலயத்தின் வெளியே நுழைவாயில் ஆராதனையோடு எழுந்தருளச் செய்தனர். பிறகு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையோடு மாடவீதியில் பவனி வந்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்தம் சேவித்தனர். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் துவங்கியுள்ள திருப்பவித்ரோத்சவத்தின் ஒரு பகுதியாக யாகசாலை பூஜைகளும் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனமும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியை மேடை மீது எழுந்தருளச் செய்ததும் துவார தோரண பூஜை, துவஜா கும்ப ஆராதனை, சக்ராதி மண்டல பூஜை, சதுஸ்தான அர்ச்சனை, அக்னி பிரதிஷ்டை உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு பூஜைகளை துவக்கினர். மேடை மீது சர்வாபரண பூஷிதையாக அமர்ந்திருந்த ஸ்ரீஹரிபத்தினி ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கும் தனி மேடையில் வீற்றிருந்த ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கும் பிரதான கலசங்களுக்கும் ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து நவதானியங்கள் சேர்க்கப்பட்ட பாலிகைகளுக்கும் ஆரத்தி காட்டி வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தனர். பிறகு சங்கல்பம், அக்னி பிரதிஷ்டை ஆகியவற்றை நடத்தி பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி பல வடிவ குண்டங்களில் யாகங்களை வளர்த்தனர். பிறகு ஆலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண முக மண்டபத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் கும்ப பிரதிஷ்டை, கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து நவகலசங்களுக்கு புனித நீர் தெளித்து ஆரத்தி காண்பித்து தாயாருக்கும் கற்பூரம் சமர்ப்பித்தனர். பிறகு ஸ்ரீஹரிபத்தினிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க தாயாருக்கு மஞ்சள், சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலையுடன் மலர் மாலை சாற்றி ஆரத்தி காண்பித்ததும் வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க சகஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் பவித்ரோத்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க தோளுக்கினியானில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சுவாமிக்கு வெண்ணிற ஆடை கட்டி திருமுடியில் கிரீடம் அணிவித்து அதில் பவித்திர மாலையோடு மலர்ச்சரங்கள் சுற்றி நவரத்ன காதணிகளும் திருமார்பில் நீலநாயக்க பதக்கமும் தந்து
பட்டு பவித்திர மாலைகளோடு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தீப்பந்தங்களுடன் தண்டம் முன்னே செல்ல உற்சவருக்கு தங்க திருக்குடைகள் பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியவாறு அழைத்து வந்தனர். பிரகாரங்களை சுற்றி வந்து நாழிகேட்டான் ஆரியபடாள் வாயில்களை கடந்து ஸ்ரீ நம்பெருமாளை அழைத்து வந்தனர். அபயம் காட்டியபடி பவனி வந்த உற்சவருக்கு பவித்ரோற்சவ மண்டபத்தில் நிறுத்தி திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆஸ்தான மண்டபத்தில் மேடை மீது எம்பெருமானை எழுந்தருளச் செய்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து அரையர் சுவாமிகள் பாடல்கள் பாட துளசியால் அர்ச்சனை செய்து நீராஜனம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் திருப்பவித்ரோற்சவத்தின் ஒரு பகுதியாக தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக கோவிலிலிருந்து வீதி உலா புறப்பட்ட உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இருகுடை சேவையோடு மாடவீதியில் வலம் வந்த உற்சவர்களை கேடயத்தின் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமி மற்றும் தாயார்களுக்கு நீல பட்டாடைகள் கட்டி தங்க ஒட்டியானங்களுடன் கிரீடங்களும் பவித்திர மாலைகளோடு மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமிக்கு தங்க தண்டை அணிவித்து காசு மாலையோடு நீலநாயக்க பதக்கம், லட்சுமி பதக்கம் உள்ளிட்ட ஆபரணங்களுடன் அழகாக அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியவாறு உபயநாச்சியார்களுடன் வீதி உலா வந்த சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உற்சவ மூர்த்திகளை பிரபந்ததாரர்கள் 4ஆம் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி உடன்வர வேத பண்டிதர்களும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்தனர். நிறைவாக உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தெய்வங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு பெரிய நந்திக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. பிரம்மாண்ட ராஜகோபுரங்கள் அமைந்த சிவாலயத்தில் மூலவரை நித்தமும் தரிசித்தபடி வீற்றிருக்கும் மகாநந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி தரிசிக்க நந்தியம் பெருமானுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி வில்வம், அருகம்புல், உதிரி பூக்கள் ஆகியவற்றால் புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த பெரிய நந்திக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. கும்பகோணம் அருகே திருவளஞ்சுழியில் அமைந்துள்ள 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கபர்தீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்ததையொட்டி பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் நாதஸ்வர வித்வான்களும் தவில் வித்வான்களும் மங்கள இசை இசைத்தபடி இருக்க அருள்மிகு பிரகநாயகி சித்திபுத்தி தேவியர்கள் சமேதராக வெள்ளை விநாயகர், அருள்மிகு கபர்தீஸ்வரர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி தங்க ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சமூர்த்திகளுக்கு தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு சடைமுடி நாதரை பெரிய ரிஷபத்தின் மீதும் அம்பாளை தனி ரிஷபத்தின் மேலும் நிறுத்தி மூஷிகனின் மேல் வெள்ளை விநாயகர், மயில் மீது தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் மற்றும் சிறிய ரிஷபத்தின் மேல் சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் தத்தமது வாகனங்களில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருள திருவீதி புறப்பாடு துவங்கியது. சித்தி புத்தி தேவியர்களோடு கணநாதன் முன்னே செல்ல நுழைவாயில் ஆராதனையுடன் தெய்வங்களை கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். இதையடுத்து பஞ்சமூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. மன்னார்குடி அருகே வடுவூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவிலில் ஹயக்ரீவர் ஜெயந்தி விழாவும் பிரதோஷ வேளையில் நரசிம்மருக்கு விசேஷ பூஜைகளும் நடைபெற்றன. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ ஹயக்ரீவரையும் ஸ்ரீ நிஜமாந்த தேசிகரையும் 2 குதிரைகள் பூட்டப்பட்ட செப்பு தேரில் கொலுவிருக்கச் செய்து வாகன மண்டபத்தில் இருந்து வெளியே அழைத்து வந்தனர்.
பிறகு ஆராதனைகள் நடைபெற்றதும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். வீதி உலா சென்று மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. பின்னர் பிரதோஷ காலத்தில் தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர நட்சத்திர தீபம் காட்டி மயில் இறகு வீசி தூப தீபம் சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோவிலில் பவித்ரோத்சவத்தின் ஒரு பகுதியாக தீர்த்தவாரி நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தை வைத்து மந்திரங்கள் ஓதியபடி சம்பரோக்ஷணம் செய்தனர். அபிஷேக பீடத்தின் மேல் சக்கர தாழ்வாரையும் செல்வரையும் நிறுத்தி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து கும்பதீபம் காண்பித்தனர். ஸ்ரீ பூமி தேவி தாயாருடன் ஒப்பிலியப்பன் விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க செல்வருக்கும் சக்கர தாழ்வாருக்கும் சகசிரதாரை வழியே சங்கநிதி பத்மநிதி மூலம் புனித நீரையும் ஊற்றினர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு மலர்ச்சரங்கள் சூட்டி தூபம் காண்பித்ததும் முதலில் செல்வரையும் அவரை தொடர்ந்து ஸ்ரீ சக்கர தாழ்வாரையும் நிறைவாக ஸ்ரீ சடாரியையும் தலைமீது சுமந்தவாறு அழைத்து வந்து நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் மூழ்கச் செய்து தீர்த்தவாரி வைபவத்தை நடத்தினர். உலக நன்மை மற்றும் மானிடர் ஒற்றுமை வேண்டி ஸ்ரீபெரும்புதூரில் சமதா இஷ்டி யாக பூஜை துவங்கியது. ஸ்ரீமன் நாராயணனின் 1000 நாமங்கள் எழுதிய 1000 கலசங்கள் 1000 பேருக்கு வழங்கப்பட்டு 50 நாட்களுக்கு இந்த சமத்துவ வேள்வி நடத்தப்படுகிறது. முன்னதாக ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலிலிருந்து பக்தர்கள் எம்பெருமானின் சகஸ்ர நாமங்கள் எழுதிய மண் கலசங்களை சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். இதையடுத்து பேசிய ஒருங்கிணைப்பாளர், ஜெய் ஸ்ரீமன் நாராயண், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த உலகத்திலே மனித ஜென்மாக்கள் எடுத்த நமக்கு ஒற்றுமை மிக அவசியம். எல்லோரும் பேதமில்லாமல் பாமர மக்களும் பரமன் மக்களே என்று காட்டிய சுவாமி ராமானுஜரின் திருவடி துணை கொண்டு ஸ்ரீ 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 ஸ்ரீமன்னாராயண ராமானுஜ சின்னஜியர் சுவாமி திவ்ய அனுகிரகப்படி இந்த பாரத தேசத்திலே மனித சமுதாய ஒற்றுமையும் ஆன்மீக மறுமலர்ச்சியும் தேசத்துடைய பெருமைகளும் மேலும் மேலும் அபிவிருத்தி அடைந்து சிறந்து பொலிந்து வளர்ந்திட வேண்டி சமதா இஷ்டி என்னும் சமத்துவ யாகம், இறைவன் முன் அனைவரும் சமம், பாமர மக்களும் பரமன் மக்களே என்ற தத்துவப்படி எல்லோரையும் அழைத்து அந்த மகா யாகத்திலே அனைவரும் கலந்து கொண்டு இந்த உலகத்திலே அனைவருடைய நலன்களுக்காகவும் பிரார்த்திப்போம் என்ற ஒரு சங்கல்பத்தோடு எல்லோருக்கும் இது போன்ற ஒரு கலசத்தை சுவாமி அனுகிரகம் பண்ணுகிறார், சுவாமி வழங்குகிறார். இந்த யாகத்துடைய நோக்கம் சமுதாய ஒற்றுமை, தேச ஒற்றுமை, இந்த உலகத்திலே உள்ள மத நல்லிணக்கம், மக்கள் எல்லோரும் சேர்ந்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பழகி நம்மை பெற்றெடுத்த இந்த பூமிக்கும் நம்முடைய பெற்றவர்களுக்கும் ஒரு நன்மை பயக்கும்படி பணிபுரிய வேண்டும். அதுதான் சங்கல்பம். இந்த சமதாயிஷ்டியின் நோக்கமான இந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி எல்லோரும் சேர்ந்து இந்த யஜ்ஞத்தை தொடங்குவோம். எல்லோரும் சேர்ந்து எம்பெருமானை சேவித்து இந்த உலகத்திற்கு உயர்ந்த தொண்டு பண்ணலாம். இன்றைய தினம் முதல் கலசத்தை ஸ்ரீமான் வானமாமலை ராமானுஜதாசர் அவருக்கு முதல் கலசம் சுவாமி ஸ்ரீ 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 சின்னஜியர் சுவாமி நியமனப்படி சமர்ப்பிக்க ஸ்ரீமான் ஸ்ரீகாந்த் சுவாமி. பிறகு பக்தர்களுக்கு எம்பெருமானின் திருநாமங்கள் எழுதிய மண்கலசங்களை அவர் வழங்கினார். இதைத் தொடர்ந்து ஸ்ரீமத் உபய வேதாந்தாச்சாரியா பீடத்திலும் பக்தர்களுக்கு சுவாமியின் திருநாமங்கள் எழுதிய கலசங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் திருக்கோவிலில் திருவோணத்தை முன்னிட்டு திருக்கோடி தீபம் ஏற்றுதலும்
உற்சவ மூர்த்திகளுக்கு கருட சேவையும் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு முதலில் உற்சவ மண்டபத்தில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டு தங்க கவச அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமிக்கு திருக்கோடி தீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கருடன் மீது வெள்ளி கவச அலங்காரத்துடன் உபய நாச்சியார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் திருக்கோடி தீபம் மற்றும் உபயதாரர்கள் தண்டங்களை ஏந்தியபடி முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் கருடன் மேல் எழுந்தருளிய உபயநாச்சியார்கள் சமேத பெருமாளை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். அப்போது பரிவார தெய்வ சன்னதிகள் முன்பு நிறுத்தி ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு மங்கள வாத்தியங்களுடன் உற்சவ மூர்த்திகளை கோவிலின் வெளியே அழைத்து வந்ததும் திருக்கோடி தீப கம்பத்தில் தீபம் ஏற்றப்பட்டது. இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே அழைத்து வந்தனர். இங்கு இசைக்கு ஏற்றவாறு தெய்வங்களுக்கு ஒய்யாளி சேவையும் நடத்தப்பட்டது. நிறைவாக உற்சவ மூர்த்திகளை மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சேலத்தில் உள்ள கோட்டை பெருமாள் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாதர் சுவாமி ஆலயத்தில் திருவோணத்தை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு ஆச்சாரியன் விகனசரை சர்வ அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்து கோபுர தீபம் கும்பதீபம் காட்டப்பட்டது. பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஆச்சாரியாருக்கு ஆலவட்டம் வீசி பட்டு வஸ்திரம் சாற்றி மலர்ச்சரங்கள் சூட்டி நீராஜனம் சமர்ப்பித்து சடாரி சாதிக்கப்பட்டது. இதையடுத்து அனைவருக்கும் தீர்த்தத்துடன் துளசி பிரசாதம் தந்து சடாரி சாதித்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆச்சாரியன் விகனசரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வர திருக்கோடி தீபம் ஏற்றி ஆலயத்தில் வீற்றிருக்கும் பரிவார தெய்வங்களுக்கு திருக்கோடி தீப ஆரத்தி காண்பித்தனர். பிறகு ஊஞ்சல் மீது சர்வ அலங்காரத்தோடு வீற்றிருந்த ஸ்ரீ சுந்தரவல்லி தாயாருக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திக்கு பிரகார உலாவின் போது கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து கொடிமரம் அருகே பிரம்மாண்ட திருமேனி கொண்டு எழுந்தருளியுள்ள ஆஞ்சநேயருக்கும் திருக்கோடி தீபம் காட்டி தீப கம்பத்தில் ஏற்றி ஆரத்தி சமர்ப்பித்தனர். பிறகு மண்டபத்தில் விக்கிரச ஆச்சாரியானை அமர்த்தி வேத மந்திரங்கள் முழங்க தேங்காய் பழங்கள் நிவேதித்தனர். இதையடுத்து ஊஞ்சல் மீது சர்வ அலங்காரத்தோடு அமர்ந்திருந்த ஸ்ரீ சுந்தரவல்லி தாயாருக்கும் தீபம் காட்டி சாமரம் ஆலவட்டம் வீசி அனைவருக்கும் தீர்த்தத்துடன் அன்னப்பிரசாதங்கள் வழங்கினர். தருமபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு வரசித்தி விநாயகர் திருக்கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ தசபுஜ துர்க்கை அம்மனுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் கோஷ்டத்தில் 10 திருக்கரங்கள் கொண்டு நின்ற திருமேனியுடன் அருள் புரியும் ஸ்ரீ தசபுஜ துர்க்கை அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், குங்கும கரைசல், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு பட்டு வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் முத்துமாலையும் மலர்ச்சரங்களும் சூட்டி அலங்கரித்தனர். சூலம் ஏந்திய தேவியாக காட்சி கொடுத்த அருள்மிகு தசபுஜ துர்க்கை அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற ஆவணி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவரை நித்தமும் தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வில்வம், அருகம்புல் மாலைகள் சூட்டி தீபம் காண்பித்ததும் பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் உள்ள தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான அருள்மிகு அரும்பண்ண வனமுலை நாயகி ஸ்ரீ பரிமள சுகந்த நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்தவேதீஸ்வரர் திருக்கோவிலில் ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு வஸ்திரம் கட்டி மலர் சரங்களுடன் வில்வமும் அருகம்புல்லும் வைத்து பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
பின்னர் ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக பிரதோஷ நாயகரை விசேஷ அலங்காரத்துடன் நிறுத்தி மகா கற்பூரம் காண்பித்ததும் கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் பின்தொடர பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அமர்ந்தருளும் மகாநந்திக்கு எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. விசேஷ அலங்காரத்தோடு மூலவர் அருள்மிகு பெருவுடையாரும் திருக்காட்சி தர தீபம் சமர்ப்பித்தனர். சிவகங்கை மாவட்டம் சோழபுரத்தில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு அறம்பளர்த்த நாயகி உடனமர் ஸ்ரீ அருள்மொழிநாதர் திருக்கோவிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு வேத மந்திரங்கள் மங்களவாத்தியங்கள் முழங்க சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் கதம்ப மலர்ச்சரங்களும் அருகம்புல்லும் வைத்து நாணயங்கள் கொண்டு விசேஷமாக அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ நந்தி பகவானுக்கு தூபதீபம் காட்டி திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரை பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கு தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்து வில்வம் கொண்டு அர்ச்சித்தனர். பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சிவபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்களும் உற்சவ மூர்த்திகளை பின்தொடர்ந்து வந்து வழிபட்டனர். நிறைவாக உலா முடித்ததும் ஆலய வளாகத்தில் உற்சவர்களை கொலுவிருக்கச் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோவிலில் கொடிமரம் முன்பு அமர்ந்து நித்தமும் மூலவரை தரிசித்தபடி இருக்கும் ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவுக்கரைசல் விபூதி மஞ்சள் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் விசேஷ அலங்காரத்தோடு மூலவர் ஸ்ரீ சொக்கநாதர் திருக்காட்சி தர ஆரத்தி காண்பித்தனர். ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகையுடன் உற்சவர் பிரதோஷ நாயகரை மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். ஸ்ரீ நந்தி பகவானும் சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தர ஆரத்தி காட்டியதும் சோமசூக்த பிரதட்சிணம் நடைபெற்றது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பக்தி பாடல்கள் பாடியபடி பக்தர்கள் உடன் வர கோவிலை சுற்றி வலம் வந்து 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மூலவருக்கும் நந்தி பகவானுக்கும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். மன்னார்குடி ஸ்ரீ ஜெயங்கொண்டநாதர் திருக்கோவிலில் பிரதோஷத்தையொட்டி ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு கண் மலர்களுடன் தங்க கவசங்களும் பட்டு வஸ்திரமும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மூலவர் ஸ்ரீ ஜெயங்கொண்டநாதருக்கும் தனி சன்னதியில் அருள் புரியும் ஸ்ரீ பிரகன்நாயகி அம்பாளுக்கும் கோபுர தீபம் காட்டப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு பாலாம்பிகா சமேத கோட்டீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் ஆவணி மாத வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பிறகு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் சரங்களுடன் அருகம்புல்லும் வைத்து அலங்கரித்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க நந்தி பகவானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் கும்ப தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் நந்தி பகவானையும் மூலவரையும் மனமுருக வேண்டி தரிசித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்கும் சின்ன கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் பிரதோஷத்தையொட்டி நந்தியம்பெருமானுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு அம்பிகை சமேதராக பிரதோஷ நாயகரை ரிஷப வாகனத்தின் மேல் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். தொடர்ந்து நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து வில்வம் கொண்டு அர்ச்சனை நடத்தப்பட்டது. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கும் மூலவர் மற்றும் நந்தி பகவானுக்கும் பல்வேறு தீப ஆரத்திகளோடு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து நிறைவாக ஆதி தம்பதிகளுக்கு கும்பதீபம் சமர்ப்பித்தனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு
பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு வெள்ளி கவசம் அணிவித்து மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலையும் வில்வ மாலையும் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அழகாக அலங்கரித்தனர். இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வத்தால் அர்ச்சனை செய்ததும் நந்தி பகவானுக்கு தூபதீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கும் பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு நந்தி தண்டம், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல சிவபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் பின்தொடர ஆலய உலா முடிந்ததும் கொடிமரம் முன்பு நிறுத்தி தீபம் காட்டி மீண்டும் உற்சவ மூர்த்திகளை உள்ளே பிரவேசிக்க செய்தனர். வேலூர் மாவட்டம் திருவலத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு தனுமத்தி அம்மாள் உடனுரை வில்வநாத ஈஸ்வரர் திருக்கோவிலில் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கும் நந்தி பகவானுக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு நந்தி பகவானுக்கு வஸ்திரம் சாற்றி மலர் சரங்களுடன் வில்வம் மற்றும் அருகம்புல் மாலை சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு தெய்வங்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டிவனம் அடுத்த வெள்ளிமேடுபேட்டை கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனமர் ஸ்ரீ திருநாகேஸ்வரர் திருக்கோவிலில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமி, அம்பாள், மூலவர்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பிரதோஷ நாயகருடன் நாயகியை ரிஷப வாகனத்தின் மேல் அமர்த்தி பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து நந்தி பகவான், மூலவர்கள், சுவாமி, அம்பாள் ஆகியோருக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து பக்தர்கள் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என பாடல் பாடியபடி உலாவர பிரதோஷ நாயகரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் தெய்வங்களுக்கு தீபம் காட்டியதும் உற்சவ மூர்த்திகளை ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மலர் சரங்களுடன் அருகம்புல்லும் வைத்து அலங்கரித்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்தோடு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்களுக்கு விபூதி மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து கோவில் யானை நந்தி பகவானை வலம் வந்து வணங்கியது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய பவித்ரோத்சவம். தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜருக்கு திருச்சி சேவையுடன் நிறைவு. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய திருப்பவித்ரோத்சவம். யாகசாலை பூஜைகளுடன் செல்வ திருமகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் பவித்ரோத்சவம். பிரகார புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் பவித்ரோத்சவம். உபயநாச்சியார்களோடு வீதி உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பிரதோஷ வழிபாடு. ஸ்ரீ மகாநந்தியை தரிசித்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.